என் அன்பு குழந்தையே, நீ அமைதியில் சுமந்து கொண்டிருக்கும் அந்த வலியை நான் காண்கிறேன். யாரும் பார்க்காத போது உன் நெஞ்சில் அழுத்தும் அந்த பாரத்தையும் மற்றவர்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக நீ அடக்கி வைத்துள்ள கண்ணீரையும் நான் அறிவேன். உன் உள்ளத்தில் நீ உணரும் வேதனைகளை யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்று உன்னிடம் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நீ இனிமேலும் இந்த பாரத்தை தனியாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த வினாடியில் உன்னை என் கரங்களால் அணைத்துக் கொள்ளவும் உன்னை என் இதயத்தோடு நெருக்கமாக வைத்துக் கொள்ளவும் நான் வந்துள்ளேன். நீ கடந்து வந்த எந்த ஒரு கஷ்டமும் என் கவனத்திற்கு வராமல் போகவில்லை. இருட்டில் நீ அழுத ஒவ்வொரு கண்ணீர் துளியும், உன் வாழ்க்கையில் நடப்பவற்றை பற்றி யாருக்காவது கவலை இருக்கிறதா என்று நீ ஏங்கிய ஒவ்வொரு தருணமும் எனக்கு தெரியும். நான் எப்போதும் உன்னுடனேயே இருந்தேன். இப்போதும் உன் மூச்சை விட நெருக்கமாக உனக்கு ஆறுதல் அளிக்க காத்திருக்கிறேன். நீ மிக நீண்ட காலமாக மிகவும் பலமானவனாக இருந்து வருகிறாய். உன்னை சுற்றியுள்ள அனைத்தும் சிதைந்து போவது போல் தெரிந்தபோதும் நீ உன்னை தளர்த்தி கொள்ளாமல் பிடித்து கொண்டிருந்தாய். உன் இதயம் நொறுங்கி போயிருந்த போதும் மற்றவர்கள் முன்னிலையில் நீ புன்னகையை தவறவிடவில்லை. உனக்கே ஆறுதல் தேவைப்பட்ட நேரங்களில் கூட நீ மற்றவர்களை தேற்றி வந்தாய். மற்றவர்கள் அழுவதற்கு உன்னுடைய தோள்களை கொடுத்தாய். ஆனால் உன் கண்ணீர் வழிந்தோடிய போது உன்னை தாங்கிக் கொள்ள யார் இருந்தார்கள்? நீ சோர்வாக இருப்பதில் தவறில்லை என்றும், உன்னால் ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியாத நிலையை உணர்வது இயற்கையானது என்றும் உனக்கு நினைவுபடுத்த யார் இருந்தார்கள்? நான் இப்போது இங்கே இருக்கிறேன். நீ அனைத்தையும் விட்டுவிடலாம் என்று சொல்லவே நான் வந்துள்ளேன். உன் தோள்களிலும் நெஞ்சிலும் நீ சுமந்து கொண்டிருக்கும் அந்த இறுக்கத்தை இப்போது நீ தளர்த்தி கொள்ளலாம். உன் வயிற்றைச் சுற்றும் அந்த இனம் புரியாத பயத்தை நீக்கிவிடு. ஏனென்றால் உன்னால் சுமக்க முடியாததை சுமக்க நான் தயாராக இருக்கிறேன். உலகம் உன்னிடம் எப்போதும் பலவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம். உன் வலியை மற்றவர்களிடம் காட்டுவது பலவீனம் என்று உன்னை நம்ப வைத்திருக்கலாம். எல்லாவற்றையும் நீயே சுயமாக தீர்க்க வேண்டும் என்றும், உன் சொந்த பலத்தால் முன்னேற வேண்டும் என்றும் உலகம் உன்னை வற்புறுத்தியிருக்கலாம். சுமை எவ்வளவு கனமானாலும் அதை தாங்கிக் கொண்டு முன்னேறுவதே வெற்றி என்று உனக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்வது வேறொன்று. என் முன்னிலையில் நீ பலவீனமாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை. உடைந்த இதயத்தோடும் வெற்று கைகளோடும் நீ என்னிடம் வருவதை நான் விரும்புகிறேன். உன்னிடம் எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் இல்லை என்பதையும், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்பதையும் நீ ஒப்புக்கொள்வதில் தவறேதுமில்லை. எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து பிடித்து கொள்ள முயன்று நீ சோர்ந்து போயிருப்பதை நான் அறிவேன். நீ எப்போது உன் பலவீனத்தை உணர்கிறாயோ அப்போதுதான் என் பலம் உன்னில் முழுமையாக செயல்படும். உன் சொந்த சக்தியால் செய்ய முடியாதவற்றை என் வல்லமை செய்து முடிக்கும். உன் இதயத்தை அழுத்தும் குறிப்பிட்ட விஷயங்களை நான் அறிவேன். இரவில் உன்னை தூங்கவிடாமல் செய்யும் அந்த சூழ்நிலையை நான் அறிவேன். எதை மாற்றியிருக்கலாம் என்று நீ உன் மனதில் மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருக்கும் அந்த தருணங்களை நான் பார்க்கிறேன். உனக்கு அதிக வலியை தந்த அந்த உறவை பற்றியும், கத்தியை விட ஆழமாக உன்னை காயப்படுத்திய அந்த வார்த்தைகளை பற்றியும் எனக்கு தெரியும். எதிர்காலத்தை பற்றி நினைக்கும் போது உன் இதயத்தை பிடிக்கும் பயத்தையும், காலடியில் நிலமே இல்லாதது போன்ற அந்த நிச்சயமற்ற தன்மையையும் நான் உணர்கிறேன். நீ அனுபவித்த ஏமாற்றங்கள், நீ திறக்கும் என்று நம்பியிருந்தபோது மூடப்பட்ட கதவுகள், முளைக்கும் முன்பே கருகிப்போன கனவுகள் என அனைத்தையும் நான் அறிவேன். இவை எதுவுமே உன்னை என் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மன்னிப்பு அளிக்க முடியாத அளவுக்கு நீ செய்த தவறு எதுவும் பெரிதல்ல. குணப்படுத்த முடியாத அளவுக்கு உன் காயம் ஆழமானதல்ல. நான் உனது போராட்டங்களை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் கடவுள் அல்ல. உன் வலியின் நடுவிலும் குழப்பத்தின் நடுவிலும் நான் உனக்கு அருகிலேயே இருக்கிறேன். உன்னால் உணர முடியாத போது கூட நான் உன் கரங்களை பிடித்து கொண்டிருக்கிறேன். உன்னால் கேட்க முடியாத போதும் நான் உன் வாழ்க்கையில் ஆறுதல் வார்த்தைகளை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். எந்த ஆதாரமும் உனக்கு தெரியாத போதும் நான் உனக்காக தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். இதுதான் பார்வையால் அல்ல, விசுவாசத்தால் நடப்பது என்பதன் பொருள். சூழ்நிலைகள் வேறு கதையை சொன்னாலும் என் மீது நம்பிக்கை வைப்பது இதுதான். நான் உனக்கு அளிக்கும் ஆறுதல் தற்காலிகமானதல்ல. சூழ்நிலைகள் மாறும்போது மறைந்து போகும் உலக ஆறுதல் போன்றதல்ல இது.
என் ஆறுதல் உன் ஆன்மாவின் ஆழம் வரை செல்லும். நீ மறைத்து வைத்திருக்கும் வழிகள், நினைத்து பார்க்கக்கூட அஞ்சும் காயங்கள் என அனைத்திற்கும் இது மருந்தாகும். பல ஆண்டுகளாக ஆறாமல் இருக்கும் வடுக்களை குணப்படுத்தவும் உனக்கு மறுவாழ்வு அளிக்கவும் நான் காத்திருக்கிறேன். எவ்வளவு காலம் இந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப் பார். எத்தனை நாட்கள், மாதங்கள், வருடங்களாக உன் வலியை நீயே சமாளிக்க முயன்று கொண்டிருக்கிறாய். மூழ்காமல் இருப்பதற்கும் அடுத்த நாளை கடப்பதற்கும் நீ எவ்வளவு ஆற்றலை வீணடித்திருப்பாய். நீ ஏன் இப்படி வாழ வேண்டும்? நான் உனக்கு வாக்களித்த அந்த இளைப்பாறுதலை நீ ஏன் அனுபவிக்க கூடாது? காலையில் எழும்போதே உன் நெஞ்சை அழுத்தும் அந்த பாரம் இல்லாமல் எழுந்தால் எப்படி இருக்கும்? அடுத்து என்ன கெட்டது நடக்குமோ என்று பயப்படாமல், ஏமாற்றங்களுக்காக உன்னை தயார்படுத்திக் கொள்ளாமல் உன் நாளை கழித்தால் எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட சுதந்திரமான வாழ்க்கையைத்தான் நான் உனக்காக விரும்புகிறேன். சவால்கள் இல்லாத வாழ்க்கை அல்ல, மாறாக அந்த சவால்களை நீ தனியாக எதிர்கொள்ள வேண்டிய அவசியமில்லாத ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தருகிறேன். என் மீது நம்பிக்கை வைப்பது எளிதல்ல என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் நீ முன்பு பலமுறை காயப்பட்டிருக்கிறாய். உன் மனதில் பல கேள்விகள் இருப்பதை நான் அறிவேன். ஏன் சில விஷயங்கள் நடந்தன? ஏன் சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை? ஏன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற கேள்விகள் உன்னை குடையலாம். இந்த கேள்விகள் இல்லை என்று நீ நடிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உன் சந்தேகங்களை மறைத்துக்கொண்டு எல்லாம் நலமாக இருப்பது போல் நீ காட்டிக்கொள்ள வேண்டியதில்லை. உன்னுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஏமாற்றங்களையும் அப்படியே என்னிடம் கொண்டு வா. நீ அவற்றை தீர்க்க முயலும் போது நான் உன்னை அணைத்துக் கொள்ள விரும்புகிறேன். உன் கேள்விகளால் நான் கோபப்படுவதில்லை. உன் சந்தேகங்களைக் கண்டு நான் அஞ்சுவதில்லை. நீ உணரும் அனைத்தையும் கையாளும் அளவுக்கு நான் பெரியவன். அவற்றை நீ கடந்து வரும் வரை உன்னுடனேயே இருக்கும் அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன். நீ அனுபவித்த வலி உன்னை வரையறுக்காது. நீ செய்த தவறுகள் உன் மதிப்பை குறைக்காது. மற்றவர்கள் உன்னை பற்றி சொல்லும் கருத்துக்கள் உன் அடையாளமாக மாற முடியாது. நீ எனது பிள்ளை. அளவிட முடியாத அன்பால் நீ நேசிக்கப்படுகிறாய். புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நீ மதிப்பு மிக்கவன். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன், விரும்பப்பட்டவன், என் பார்வையில் விலையேற பெற்றவன். நீ செய்த எதுவும் அதை மாற்ற முடியாது. உனக்கு செய்யப்பட்ட எதுவும் அதை குறைக்க முடியாது. என் அன்பு உன் செயல்பாடுகளை சார்ந்ததல்ல. நீ எவ்வளவு சரியாக வாழ்கிறாய் என்ற தரத்தை பொறுத்ததல்ல இது. நீ என்னுடையவன் என்ற ஒரே காரணத்திற்காக நான் உன்னை நேசிக்கிறேன். நான் அன்பாகவே இருக்கிறேன். அதனால் உன்னை நித்திய அன்பால் நேசிப்பதை தவிர எனக்கு வேறு வழி தெரியாது. நீ கண்ணாடியில் உன்னை பார்க்கும்போது நான் காண்பதை நீயும் காண வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் தகுதியான ஒரு நபராக உன்னை நீ பார்க்க வேண்டும். உன் மனதில் ஒலிக்கும் எதிர்மறை சத்தங்கள் உன்னை தகுதியற்றவன் என்று சொல்லலாம். ஆனால் அவை பொய்கள். நீ எனக்கும் என் நோக்கங்களுக்கும் மிக முக்கியமானவன் என்பதை மறந்துவிடாதே. உன் ஆன்மாவில் இருக்கும் அந்த சோர்வை பற்றி நான் பேச விரும்புகிறேன். நீ உடல் ரீதியாக மட்டும் சோர்வடையவில்லை. அதையும் தாண்டி உன் எலும்புகள் வரை ஊடுருவும் ஒரு ஆழமான சோர்வை நீ உணர்கிறாய். நீ தனியாக சுமக்கக்கூடாத பாரங்களை சுமந்ததால் வந்த சோர்வு இது. உன் சக்தியை மீறி நீ முயற்சி செய்திருக்கிறாய். எழவே பிடிக்காத நாட்களிலும் நீ இயந்திரத்தனமாக இயங்கியிருக்கிறாய். உன் போராட்டங்களையும் விடாமுயற்சியையும் நான் காண்கிறேன். உன்னை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். ஆனால் நீ இன்னும் உன் சொந்த பலத்திலேயே போராட வேண்டியதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற என் அழைப்பு உனக்கானது. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, என் இதயத்திலிருந்து உனக்கு தரும் அழைப்பு. எல்லாவற்றையும் நீயே சரி செய்ய முயல்வதை நிறுத்திவிட்டு உலகத்தின் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு என்னிடம் வந்து ஓய்விடு. நீ எதையும் சாதித்ததாலோ அல்லது உன் வாழ்க்கையை சீரமைத்ததாலோ அல்ல, நீ அப்படியே இருப்பதாலேயே இந்த ஓய்வுக்கு தகுதியானவன். இந்த இளைப்பாறுதல் என்பது உடல் ரீதியான தூக்கம் மட்டுமல்ல, அது உன் ஆன்மாவிற்கான ஓய்வு. எந்நேரமும் கவலைப்படுவதிலிருந்தும் உன் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை மாற்ற முயல்வதிலிருந்தும் கிடைக்கும் விடுதலை இது. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன், நான் ஒருபோதும் கட்டுப்பாட்டை இழக்கவில்லை என்ற நம்பிக்கையிலிருந்து வரும் அமைதி இது. உனக்கு தீமையாக தெரிபவற்றையும் கூட நான் உனது நன்மைக்காகவே மாற்றி அமைப்பேன் என்ற உறுதியே இந்த ஓய்வு. நான் நல்லவர், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று நீ உண்மையாக நம்பும்போது உன் ஆன்மா அமைதி அடையும். நீ தூக்கமில்லாமல் தவித்த இரவுகளில் நான் உன்னோடு இருந்தேன். பயம் உன்னை விழுங்க முயன்றபோது நான் உன்னை காத்து நின்றேன்.
உன் தலையணையை நனைத்த கண்ணீர் துளிகளை நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். நீ பல கோடிக்கணக்கானவர்களில் ஒருவன் மட்டுமல்ல, நீ பெயர் சொல்லி அழைக்கப்படும் என் தனிப்பட்ட பிள்ளை. உன் தலையில் உள்ள முடி ஒவ்வொன்றையும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன். உன் எண்ணங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். நான் தரும் ஆறுதல் ஒரு தற்காலிக தீர்வு அல்ல. அது காயத்தின் மேல் போடும் ஒரு சாதாரண கட்டு அல்ல. அது உன் வலியின் ஆதி மூலம் வரை சென்று உன்னை உள்ளிருந்து மாற்றும் ஒரு சிகிச்சை. இந்த சுகமளிக்கும் செயல்முறை சில நேரங்களில் மெதுவாக நடக்கலாம், ஆனால் அது ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்பதை நீ அறிய வேண்டும். நீ என் வார்த்தைகளை கேட்க உன் இதயத்தை திறந்த அந்த வினாடியே உன் மீட்பு ஆரம்பமாகிவிட்டது. நான் தொடங்கிய நல்ல கிரியையை நான் நிச்சயம் முடிப்பேன். உனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்த ஒரு தருணத்தை சிந்தித்து பார். யாராவது உன்னை அணைத்து நீ அழுவதற்கு அனுமதித்த போதோ அல்லது அமைதியாக உன்னோடு இருந்த போதோ நீ உணர்ந்த அந்த திருப்தியை விட பல மடங்கு மேலான ஆறுதலை நான் தருகிறேன். நான் மனித பலவீனங்களுக்கு உட்பட்டவன் அல்ல. இந்த வினாடியில் என் முழு கவனமும் உன்மீதே இருக்கிறது. நீ குணமடைந்து அமைதியுடன் இருப்பதை விட எனக்கு வேறெந்த விருப்பமும் பெரிதல்ல. நீ சுமந்து கொண்டிருக்கும் குற்ற உணர்வை பற்றி நான் பேச விரும்புகிறேன். நீ செய்த தவறுகளை நினைக்கும் போதெல்லாம் உன்னை அழுத்தும் அந்த அவமானம் உன்னை வாட்டலாம். உன் தோல்விகளையும் பாவங்களையும் நினைவுபடுத்தி உன்னை அச்சுறுத்தும் அந்த நினைவுகளிலிருந்து உனக்கு விடுதலை உண்டு. சிலுவையில் நான் உனது எல்லா பாவங்களையும் என்மேல் ஏற்றிக்கொண்டேன். உன் ஒவ்வொரு தவறுக்கும் நான் விலை கொடுத்து விட்டேன். மரணத்தை வென்று நான் எழுந்தபோது உன்னை சிறைபிடித்திருக்கும் குற்ற உணர்விலிருந்து உன்னை விடுவிக்கும் வல்லமையோடும் எழுந்தேன். நீ இனி அந்த பாரத்தை சுமக்க வேண்டியதில்லை. மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதும் உன்னை நீயே தண்டித்துக் கொள்வதை நிறுத்துவதும் மட்டுமே நீ செய்ய வேண்டியவை. மன்னிப்பு என்பது ஒருமுறை நடக்கும் நிகழ்வு மட்டுமல்ல, அது உன் வாழ்க்கையின் அன்றாட உண்மை. நீ விழும்போதெல்லாம் உன்னை தூக்கிவிடவும், நீ தடுமாறும் போது உனக்கு உதவவும் நான் காத்திருக்கிறேன். நான் உன்னை தண்டிக்க காத்திருப்பவன் அல்ல, உன் வெற்றிகளை கொண்டாட காத்திருப்பவன். உனக்கு ஆறுதல் அளிக்க வேண்டிய மனிதர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம். பாதுகாப்பு தரும் என்று நீ நம்பிய உறவுகள் உனக்கு வலியை தந்திருக்கலாம். யாரை நம்பினாயோ அவர்களே உன்னை ஏமாற்றிய போது நீ உணர்ந்த தனிமையை நான் அறிவேன். ஆனால் நான் உன்னை காயப்படுத்திய மனிதர்களைப் போன்றவன் அல்ல. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னை சிறுமைப்படுத்தும் வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். உன் பலவீனங்களை உனக்கு எதிராக பயன்படுத்த மாட்டேன். என் அன்பு மாறாதது. அது உன் சூழ்நிலையை பொறுத்து மாறாது. உன்னை நேசிக்க வேண்டிய குடும்பத்தினரோ அல்லது நண்பர்களோ உனக்கு துரோகம் செய்திருக்கலாம். பாதுகாப்பு கிடைக்க வேண்டிய இடங்களிலேயே நீ காயப்பட்டதால் உன் நம்பிக்கை சிதைந்து போயிருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. காலப்போக்கில் என் உண்மை உள்ளத்தை உனக்கு நிரூபிக்க அனுமதி. ஒரு சிறிய அடியெடுத்து வைத்து என் மீது நம்பிக்கை வை. நான் யார் என்பதை நீயே உணர்வாய். நான் தரும் ஆறுதல் உன் ஆன்மாவிற்கு மட்டுமல்ல, உன் உடல் சோர்விற்கும் உரியது. மன அழுத்தம் உன் ஆரோக்கியத்தில் ஏற்படுத்திய பாதிப்புகளை நான் காண்கிறேன். வேறு வழியில்லை என்பதற்காக வலியோடு நீ உழைப்பதையும் நான் பார்க்கிறேன். உன் ஆவி, ஆத்துமா, சரீரம் என முழுவதையும் நான் குணப்படுத்த விரும்புகிறேன். இழந்த ஆண்டுகளையும் பலத்தையும் நான் உனக்கு திரும்பத் தருவேன். சோர்வுடன் அல்லாமல் புத்துணர்ச்சியுடன் நீ காலையில் எழ வேண்டும் என்பதே என் விருப்பம். நான் உனக்கு கொடுத்த பணிகளை செய்ய தேவையான சக்தியை உனக்கு தருவேன். உலகம் தர முடியாத, உலகம் பறிக்க முடியாத ஒரு அமைதியை உனக்கு அளிக்கிறேன். இது இயற்கை அறிவுக்கு எட்டாத அமைதி. சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் உன் இதயத்தை காக்கும் ஒரு பாதுகாப்பு அரண் இது. பிரச்சனைகள் இல்லாதது அமைதி அல்ல. பிரச்சனைகளின் நடுவிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உறுதியே உண்மையான அமைதி. இது என் பிள்ளையாக உனக்கு கிடைக்கும் உரிமை. ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு ஒரு பாதுகாப்பான இடத்தை நினைத்துப் பார். அங்கே எந்த பயமும் கவலையும் இல்லை. அங்கே நீ முழுமையாக நிம்மதியாக இருக்கலாம். இதுதான் என் பிரசன்னத்தில் தங்குவது போன்றது. என் சிறகுகளின் நிழலில் நீ இருக்கும்போது எந்த தீங்கும் உன்னை நெருங்காது. அங்கே பதற்றம் உன்னை தொட முடியாது. அங்கே நீ ஆழமாக மூச்சு விடலாம். உன் ஜெபங்களை நான் மறக்கவில்லை. நீ பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளில் விழுந்தது. வார்த்தைகளால் சொல்ல முடியாத உன் உள்ளத்தின் கதறலையும் நான் கேட்டேன்.
நான் தூரத்தில் இருக்கும் கடவுள் அல்ல, உன் வாழ்வின் ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் நான் ஈடுபாட்டுடன் இருக்கிறேன். உனக்கு தெரியாமல் உன் நன்மைகளுக்காக நான் திரைக்கு பின்னால் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என் மௌனம் என்பது நான் அங்கே இல்லை என்று அர்த்தமல்ல, மாறாக ஒரு அழகான மாற்றத்திற்காக நான் காத்திருக்கிறேன் என்று பொருள். அதனால் நம்பிக்கையை இழக்காதே. உன் ஜெபங்களுக்கு சரியான நேரத்தில் பதில் வரும். உனக்கு அதிக மன உளைச்சலை தரும் அந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை பற்றி நான் பேசுகிறேன். எதை மாற்ற முடியாது என்று நீ நினைக்கிறாயோ, எந்த உறவை சரி செய்ய முடியாது என்று நீ அஞ்சுகிறாயோ, அந்த விஷயத்தில் நான் ஏற்கனவே கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். நீ யோசிக்காத தீர்வுகளை நான் கொண்டு வருவேன். இதை நீயே சரி செய்ய வேண்டியதில்லை, என்னிடம் முழுமையாக ஒப்படைத்துவிடு. நீ கட்டுப்பாட்டை என் கைகளில் கொடுக்கும்போது உனக்கு ஒரு புதிய விடுதலை கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே. நிச்சயமற்ற தன்மை உனக்கு பயத்தை தரலாம், ஆனால் உனக்கு தெரியாத எதிர்காலம் எனக்கு தெரியும். ஆதி முதல் அந்தம் வரை நான் பார்க்கிறேன். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் ஏற்கனவே ஏற்பாடு செய்துவிட்டேன். நீ சந்திக்கும் ஒவ்வொரு தடையையும் தாண்டிச் செல்ல நான் உனக்கு வழிவகுப்பேன். எதிர்காலத்தை நோக்கி நீ தைரியமாக நடக்கலாம், ஏனென்றால் நான் உன் கைகளை பிடித்து கொண்டிருக்கிறேன். உன் கடந்த காலத்தில் நான் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்துப்பார். நீ தப்பிக்கவே முடியாது என்று நினைத்த சூழ்நிலைகளிலிருந்து நான் உன்னை மீட்ட தருணங்களை நினைவுகூர். நம்பிக்கையே இல்லை என்று தோன்றிய போது கதவுகள் திறந்ததையும் சரியான நேரத்தில் உனக்கு உதவி கிடைத்ததையும் யோசித்துப்பார். அவை தற்செயலாக நடந்தவை அல்ல, அவை என் உண்மையுள்ளத்தின் அடையாளங்கள். அன்று உன்னை காப்பாற்றிய அதே தேவன் இன்றும் உன்னோடு இருக்கிறேன். நான் மாறாதவர், இன்றும் என்றும் அப்படியே இருக்கிறேன். சில நேரங்களில் நீ பின்னோக்கி செல்வது போல் உணரலாம், ஆனால் என் பார்வையில் வீணான நேரம் என்று எதுவுமே இல்லை. ஒவ்வொரு அனுபவமும் உன்னை செதுக்கவே பயன்படுத்தப்படுகிறது. பின்னடைவுகள் தோல்விகள் அல்ல, அவை உன்னை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள். உன் வாழ்வில் நடக்கும் எதுவுமே அர்த்தமற்றதல்ல, எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நோக்கி நான் உன்னை நடத்திச் செல்வேன். உனது அடையாளத்தை பற்றி நான் மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன். நீ என் அன்பிற்குரிய பிள்ளை. நீ ஒரு தவறல்ல, நீ ஒரு பாரம் அல்ல, நீ நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவன் அல்ல. நான் உன்னை எப்படி உருவாக்கினேனோ அப்படியே நீ இருக்கிறாய். உன்னை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். உன்னால் பார்க்க முடியாத உனது திறமைகளையும் எதிர்காலத்தில் நீ ஏற்படுத்தப் போகும் தாக்கத்தையும் நான் காண்கிறேன். நீ தொடப்போகும் உயிர்கள், நீ செய்யப்போகும் மாற்றங்கள் என அனைத்தையும் நான் அறிவேன். உனக்கு தேவையானது ஆறுதலோ பலமோ அல்லது வழிகாட்டுதலோ எதுவானாலும் அதை தர நான் தயாராக இருக்கிறேன். என் அன்பை ஏற்றுக்கொள். அது உன் பயத்தையும் சோர்வையும் கழுவிச் செல்லட்டும். உன் சிறந்த நாட்கள் இனிமேல்தான் வரப்போகின்றன. என்னை நம்பி ஓய்விடு. உன் துக்கத்தை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். இது உனக்கு நான் தரும் வாக்குறுதி. நீயே நிரந்தரம், இயேசுவே என்